Uniform Resource Locator URL. உங்களுக்கு 1 மார்க் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கேட்பாங்க அப்படின்னா யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் TER அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம கன்ஃபியூஸ் பண்ணி எக்ஸ்பேண்டில் கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க எக்ஸாமில். ஓகே, URL யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் இஸ் த அட்ரஸ் ஆஃப் எ டாக்குமெண்ட் ஆன் த இன்டர்நெட். வெப்சைட் இருக்குது, கலெக்ஷன் ஆஃப் வெப் பேஜஸ் ஆர் கால்டு வெப்சைட்டு. அப்போது ஒரு சிங்கிள் வெப்சைட்டுக்குள்ளே மோர் தென் வெப் பேஜஸ் இருக்கும். ஓகேவா, அது எந்த மாதிரி இருக்கும்? டாக்குமெண்ட் பேஸ்டு. URL இஸ் மேட் அப் ஆஃப் 4 parts protocols: host name, folder name and file name. Each part has its own specific functions depending on the applications. Additional information can add to URL, but common and fundamental URL consists of these 4 parts. The first one, HTTP, Hypertext Transfer Protocol. வெப்சைட் டொமைன் நேம் சர்வரில் இருக்குது. அந்த டொமைன் நேம் சர்வர்லேருந்து பர்டிகுலர் வெப்சைட்டை கொண்டு வரது தான் ப்ரோட்டோகால். என்னது? ப்ரோட்டோகால். /cms.tn.gov.in domain name, host name. Okay, sites default file press release PR 0701198.jpeg. ஓகே, இது வந்து ஒரு ஃபோல்டர். .jpegன்றது பார்த்தீங்க அப்படின்னா என்னது? ஃபைல் ஃபார்மேட். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஃபார்மேட்ஸ் வந்து பார்த்துருப்போம். ஓகே, நீங்கள் ஆன்லைனில் போய் ப்ரௌஸ் பண்ணுறீங்க. ப்ரௌஸ் பண்ணிவிட்டு இமேஜஸ், வீடியோஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? டவுன்லோட் பண்ணுறோம். அப்படி டவுன்லோட் பண்ணுற ஃபார்மேட் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எக்ஸ்டென்ஷனில் இருக்கும். ஓகே, இங்கே நம்ம சர்ச் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா ஒரு இமேஜ் .jpeg. அந்த இமேஜ் ஃபைலோட நேம் தான் PR 0701198, அந்த இமேஜோட ஃபைல் நேம். This will help an extension such as .htm, .jpeg, .gif, .css. நம்ம எங்கேருந்து அதை எடுக்கிறோம் அப்படின்றது தான் அந்த எக்ஸ்டென்ஷன், ஃபைலோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, URL. லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ்லேருந்து பர்டிகுலராக ஒரு வெப்சைட்டை எடுத்து கொடுக்குறது என்னது? URL. அந்த ஒர்க்கை யார் பண்ணுவாங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால் வந்து பண்ணுவாங்க. நம்ம என்ன டொமைன் நேம் கொடுத்தோமோ அதுதான் அந்த வெப்சைட் நேமு. அதில் என்ன இருக்கோ அந்த ஃபோல்டரு, அந்த ஃபோல்டரில் இருக்கிற ஃபைல் நேம். ஓகே, இதுதான் URLோட 4 parts. Show the basic URL where HTTP is a protocol. www.cms.tn.gov.in is a host name. Domain name, sites, default file, press release or the folder, and PR 0701198.jpeg is the file name. These are all the basic information which can be obtained from a URL. இது எல்லாமே எதில் இருக்கும்? URL இருக்கும். ஓகே, URLோட டைப்ஸ். Depending on the location of the document, the URL is divided into 2 types. வெப்சைட் எங்கே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோமோ அது பார்த்திங்க அப்படின்னா லொக்கேஷன் ஆஃப் த டாக்குமெண்ட், த URL இஸ் டிவைடட் இன்டு 2 types. ஓகே, absolute URL, relative URL. The first one, absolute URL. Absolute URL is the complete address of a document on the internet. Absolute URL contains all the information that are required to find the files on the internet. அப்போ all the information find பண்ணுற files and folders தான் எங்கே அப்படின்னா இன்டர்நெட்டில் நம்ம find பண்ணுறோம். They are similar to postal address. If any of the information is missing, then the post will not be able to deliver to the right person. கரெக்டான வெப்சைட் இருந்தால் அந்த வெப்சைட் நேம் நம்ம டைப் பண்ணி என்ன பண்ணலாம்னா DNSலேருந்து அந்த வெப்சைட்டை எடுத்து நம்ம பார்க்க முடியும், கோத்ரூவை பண்ண முடியும். ஓகே,
If any of the four parts missing, then the browser would not able to link to the specific file. அந்த ஃபோர் பார்ட்ஸில் எதுனா ஒன்று மிஸ் ஆனால் கூட என்னது அந்த லிங்க் வந்து ஓப்பன் ஆகாது. ஓகேவா? இந்த ஃபோர் பார்ட்ஸ் ப்ரோட்டோகால், டொமைன் நேம், ஹோஸ்ட் நேம், ஃபோல்டர் அண்ட் ஃபைல். ஓகே, இந்த ஃபோர் பார்ட்ஸில். நெக்ஸ்ட், relative URL. Relative URL is the partial address of a document on the internet. Relative URL contain only file name or file name with folder name. We can use this type of URL when the file is on the same server related to original document. ஜென்ரலாக நீங்கள் போயிட்டு ஒரு டாபிக் போட்டு சர்ச் பண்ணுங்களேன். அதுலேருந்து என்ன பண்ணுவோன்னா அதுலேருந்து சம் லிங்க்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்ஸ்லேருந்து சம் பேஜஸ் வந்து ஓப்பன் ஆகும். அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க, சம் நியூ பேஜஸ் வந்து ஓப்பன் பண்ண முடியும், வெப் பேஜஸ். ஓகே, நம்ம ப்ரௌஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம எக்ஸாம்பிள் பார்த்துங்களேன், டிஎன் டெக்ஸ்ட் புக் ஆன்லைன் அப்படின்னு போட்டோன்னா என்ன வரும், அந்த லிங்க் வரும். அந்த லிங்க்கில் போய்ட்டு நம்ம என்ன பண்ணுறோம், நமக்கு தேவையான புக்ஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணுறோம். அப்போது ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கான புக்ஸு அந்த டாபிக் வந்து ஒவ்வொரு லிங்க்கில் கொடுத்துருப்பாங்க. நமக்கு தேவையான லிங்க்கை மட்டும் நம்ம என்ன பண்ணலாம், எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கம்ப்யூட்டர் புக்ஸை நம்ம சர்ச் பண்ணுறோன்னு வச்சிங்களேன், அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் அப்ளிகேஷன் இருக்குது. அப்போ யூசருக்கு தேவையான புக்ஸை டவுன்லோட் பண்ண முடியும் அந்த யூஆர்எல்ல. ஓகே, ஸோ திஸ் இஸ் கால்டு ரிலேட்டிவ் யூஆர்எல். The next one, DNS components. There are three important components in the domain name system. The first one, namespace, name server, next zone. அதில் first one, namespace. The domain names must be very unique and appropriate. The name should be selected from a namespace. The namespace can be organized in two ways: flat namespace, hierarchical namespace. Flat namespace is where the name is assigned to IP address. They do not have any specific structure. In this flat namespace, some meaningful names are being given to IP address for accessing. The major disadvantages of flat namespace is that they cannot be used in large system because they need to be accessed and controlled centrally to avoid ambiguity and redundancy. But it is difficult to flat name system. To avoid this major disadvantage, hierarchical namespace is used in large. Like இப்படி தான் இருக்கும். Domain name space ரூட் லெவல் டைரக்டரி பேஸ் பண்ணி இருக்கும். ஆர்பா சம் ரூட்ஸ் இருக்கும். கமர்ஷியல், எஜுகேஷ்னல், வெப்சைட்ஸ், ஆர்கனைசேஷன், ஓகேவா, ஆட், இசட்டபிள்யூ, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரூட் லெவல் டொமைன் நேம் சிஸ்டம் அண்ட் டொமைன் நேம் ஸ்பேஸ். ஓகே, இதில் டொமைன் நேம் ஸ்பேஸ். Domain namespace was designed to achieve hierarchical namespace. Hierarchical namespace இந்த ட்ரீ ஸ்ட்ரக்சர் தான் ஹையராரிக்கல்னு மீன் பண்ணுறாங்க. எஜுகேஷ்னல் வெப்சைட் எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் என்ன இருக்குது, டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சைட்ஸ் இருக்குது சப்ஜெக்ட் பேஸ் பண்ணி. ஓகேவா? அதுதான் என்ன பண்ணுறாங்க, ரூட் டைரக்டரியில் ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. In this, the names are represented as a tree-like structure with root element at the top, and this tree can have maximum of 128 levels, starting from the root element taking the level 0 to 127. 0 to 127. அந்த மேக்ஸிமம் ட்ரீ ஸ்ட்ரக்சர் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டாங்கன்னா 128 வந்து இருக்கும் அப்படின்ட்டாங்க. 0 to ஆரம்பித்து 0 லெவல் ஆரம்பித்து என்ன பண்ணுறாங்க, 127 ரூட் லெவல் வரைக்கும் கொண்டு போகிறாங்க. The next figure 12.5 like this. இதுதான் figure 12.5. Represent the domain name space where the root element is the present at the topmost level. Example, level 0, the root element.
always represent the null string or empty string. The next level to the root element is node children of root element. Each node in the tree has a label and a domain name. Okay. The first label. It's a string which can have maximum 63 characters. Each node in that level should have different labels, thereby assuring the individuality of the domain name. In other words, labels are the names given to domains. Domain is a subtree in the domain namespace tree structure. The domain can be further divided into subdomain like இப்படி தான் இருக்கும் அப்படின்னா ரூட் டைரக்டரி ஆரம்பிக்கிறாங்க லேபிள் எஜுகேஷனில் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் டொமைன் நேம் வந்து இருக்குது அதே மாதிரி தான் FHDA டாட் education etc.hda.edu அப்போது மெயின் ரூட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா சப் டொமைன் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறாங்க ரூட் டைரக்டரி மூலிமா அதுதான் என்ன ஹைரார்கிக்கல் ட்ரீ ஸ்ட்ரக்சர் domain name and label. Figure 12.6 explains the domain name and the label clearly. Challenges etc. FHDA.edu is the domain name which is obtained by the reading the labels from the bottom to top, separating each label by dot. சரிதா atc.fh.da.edu அப்போ டொமைன் நேம்ஸ் எதை பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணுறாங்க டாட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் டொமைன் நேம் இட்ஸ் a sequence of labels. In domain name the sequence of labels are separated by dot. The domain name is always read from the lower level to higher level, from the leaf node to root node. Since the root node always represents null string, all the domain name ending with dot. Like this. இங்க பாருங்க ஒவ்வொரு domain name பாருங்க எண்ட்ல என்ன இருக்கு டாட் மூலமா தான் எண்ட் ஆயிருக்கு ஓகே நெக்ஸ்ட் பேசிக் ரூல்ஸ் ஆஃப் டொமைன் நேம்ஸ் டொமைன் நேம் கிரியேட் பண்றதுக்கான பேசிக் ரூல்ஸ் Domain can consist of alphabets through A to through Z and the digits 0 through 9. Hyphens are allowed, but hyphens cannot be used as first character of a domain. Spaces are not allowed. Special symbols such as exclamatory symbol, $sign, ampersand symbol, underscore, and so on. Special characters are not permitted. Domain name have the maximum length of 2 and the maximum length of 63, minimum length of 2, maximum length of 63 characters. The entire name may be at most 253 characters long. அது வரைக்கும் இருக்கலாம் domain name create பண்றதுல. Domain names are not case sensitive. It may be upper, lower or mixing of both case lettersல இருக்கலாம் ஓகேங்களா இந்த டொமைன் நேம் தான் என்னது டொமைன் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான் ஸ்டார்டிங் வந்து என்ன இருக்கக்கூடாது ஸ்பெஷல் கேரக்டர்ஸாக நம்பர்ஸாக இருக்கக்கூடாது A to Z வந்து மிக்சிங்காக இருக்கலாம் டாட் ஆப்ரேட்டர் இருக்கலாம் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது எந்த ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் இதுதான் என்ன அப்படின்னா டொமைன் நேம் கிரியேட் பண்ணுறதுக்கான என்னது ரூல்ஸ் நெக்ஸ்ட் பாருங்க இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்த்தோம் இன்ட்ரோடக்ஷன் டு DNS பார்த்தோம் overview of DNS பார்த்தோம் IP அட்ரஸ் என்னன்றதை பார்த்தோம் டொமைன் நேம் லேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி IP அட்ரஸ் URL DNS காம்போனன்ட்ஸ் இதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கண்டிப்பாக என்ன இருக்கணும் டொமைன் நேம் சிஸ்டம் அப்படின்னா சர்வர்லேருந்து பர்டிகுலர் வெப்சைட்ஸை எடுத்து பார்க்குறதுக்கு அந்த யூஸ் ஆகிறது தான் யூசர் அண்டர்ஸ்டாண்டபிள் ஃபார்மேட் தான் டொமைன் நேம்
அது சிஸ்டம் பார்த்திங்க அப்படின்னா ஐபி அட்ரஸாக கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வெப் அட்ரஸ் வந்து இருக்கும். அந்த வெப் அட்ரஸ் தான் யார் ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஐநா, இன்டர்நெட் அசைன் நம்பர்ஸ் அத்தாரிட்டி. காட் ஆஃப் த இன்டர்நெட் யார் கால் பண்ணுறாங்க அப்படின்னாக்கா ஜான் போஸ்டல் அண்ட் பால் வி மொக்கபேட்டிஸ் டுகெதர் வித் ஜான் போஸ்டல். ஓகேவா. ஐபி வெர்ஷன் டிக்ளரேஷன்லேயே பார்த்தீங்க அப்படின்னா 2 டைப்ஸ் இருக்குது, 32-bit லெவல் அண்டு ஐபி வெர்ஷன் 4, ஐபி வெர்ஷன் 6. ஐபி வெர்ஷன் 4ல் பார்த்தீங்கன்னா பைனரி நோட்டேஷன், டாட்டட் நோட்டேஷன். பைனரி நோட்டேஷன் லைக் திஸ் இப்படி இருக்கும், டாட்டட் நோட்டேஷன்னா இப்படி இருக்கும். ஓகேங்களா. அது எப்படி இருக்குது எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஐபி அட்ரஸ் இப்படி தான் இருக்கும், 128.143.137.144. ஓகே. அது வந்து ஐபி வெர்ஷன் 4 அட்ரஸ் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். ஐபி வெர்ஷன் 6 பார்த்தீங்க அப்படின்னா செப்பரேட்டட் லைக் 4 பிட்டாக செப்பரேட் பண்ணியிருப்பாங்க ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்டில். ஹெக்ஸாடெசிமல்னாவே 0 to 9 தென் A to F வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஐபி அட்ரஸ் வந்து ஸ்பெசிஃபை பண்ணுவாங்க. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொக்கேட்டர் பற்றி பார்த்தோம். யூஆர்எல் பற்றி பார்க்கணும் அப்படின்னா இந்த 4 பார்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கணும். ப்ரோட்டோகால்ஸு, டொமைன் நேம் கண்டிப்பாக இருக்கணும், இந்த ஃபோல்டர் இந்த ஃபைல் நேம் அண்டு எக்ஸ்டென்ஷனோட இருக்கணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம தான் அதை எக்ஸாக்டாக கொண்டு வர முடியும். யூஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா டைப் இருக்குது, அப்சல்யூட் யூஆர்எல், ரிலேட்டிவ் யூஆர்எல். யூஆர்எல் இஸ் த கம்ப்ளீட் அட்ரஸ் ஆஃப் டாக்குமெண்ட் ஆன் த இன்டர்நெட். ஓகே, கம்ப்ளீட் அட்ரஸ் ஆன் த இன்டர்நெட். ரிலேட்டிவ் யூஆர்எல் பார்த்திங்க அப்படின்னா பார்ஷியல் அட்ரஸ் ஆஃப் ஏ டாக்குமெண்ட் ஆன் த இன்டர்நெட், அதான் ரிலேட்டிவ் யூஆர்எல். நெக்ஸ்ட் பாருங்கள், டிஎன்எஸ் காம்போனன்ட்ஸில் நேம் ஸ்பேஸு, நேம் சர்வர், ஜோன். அதில் நேம் ஸ்பேஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ளாட் நேம் ஸ்பேஸ், ஹைராரிக்கல் நேம் ஸ்பேஸ் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. டொமைன் நேம் மஸ்ட் பி வெரி யூனிக் அண்ட் அப்ரோப்ரியேட். ஓகே, லைக் ட்ரீ ஸ்ட்ரக்சர் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ரூட் டைரக்டரி 0லேருந்து 128 வரைக்கும் இருக்கும். ஈச் டொமைன் நேம் பார்த்திங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணும்போது, க்ரியேட் பண்ணும்போது எப்படி இருக்குன்னா சம் ரூல்ஸ் இருக்குது. நம்பர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகக்கூடாது, ஸ்பெஷல் கேரக்டர்ஸு ஆரம்பத்தில் இருக்கக்கூடாது. ஏபிசிடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்மால் கேப்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கலாம், டாட் பேஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி கிளாஸில் பார்த்தோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்திங்க அப்படின்னா ஜெனரிக் டாப் லெவல் டொமைன் நேம்ஸ். இது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.